ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ரேவதி vlog. இப்போ நம்ம கோயில் ஸ்டைல் புளியோதரை பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு அதுவும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள், நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம்ல, அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மிதங்கி வரணும். ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.